வணக்கம், வணக்கம், வணக்கம் நண்பர்களே. அதாவது ரொம்ப சீக்கிரமா பார்த்தீங்கன்னா, கடல் நீர குடிநீராக்குவோம். அந்த பணிகள பார்த்தீங்கன்னா, முதல்வர் தொடங்கி வைக்கிறாரு. அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, கே.என். நேரு அவர் ஒரு நிகழ்ச்சியில சொல்லியிருக்கிறாரு. அத பற்றின ஒரு முழுமையான ஒரு தகவல்கள் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்க போறோம். அதாவது ரொம்ப சீக்கிரமாவே கடல் நீர குடிநீராக்க போறோம். அந்த பணிகள் முதல்வர் தொடங்கி வைக்கிறாரு அப்படின்ற மாரி ஒரு தகவல குடுத்திருக்கிறார் அமைச்சர் கே.என். நேரு. சென்னையில உள்ள சைதாப்பேட்டை சட்டமன்ற ஜோதியம்மாள் நகர்ல பார்த்தீங்கன்னா, அ ஒரு 6.58 கோடி மதிப்பீட்ல கழிவுநீர் உந்து நிலையம் பார்த்தீங்கன்னா, செயல்பாட்டுகள அ அமைச்சர் கே.என். நேரு தொடங்கி வைக்கிறாரு. ஸோ தொடர்ச்சியா 39.77 லட்சம் மதிப்பீட்டில் பார்த்தீங்கன்னா, குடிநீர் குழாய்கள் பார்த்தீங்கன்னா, அ வைக்கிறதுக்கான ஒரு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்ற மாரி சொல்லியிருக்கிறாரு. அடுத்தபடியா 30 லட்சம் மதிப்பீட்ல நூலகம் அமைக்கும் வேலைப்பாடுகளும் போய்க் கொண்டிருக்கிறது. அந்த சமயத்தில நிகழ்ச்சியில பேசிய அமைச்சர் மா. சுப்பிரமணியம், மேயர் பிரியா, துணை மகேஷ்குமார் உள்ளிட்டவர் பார்த்தீங்கன்னா, பங்கேற்று அந்த நிகழ்ச்சிய சிறப்பிச்சாங்க. ஸோ தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிக் கொண்டிருந்த அமைச்சர் கே.என். நேரு, சென்னையில் தற்போதைய குடிநீர் தேவை நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1000 எம்எல்டியாக தேவைப்பட்டு வருகிறது. அடுத்து ஒன்று பார்த்தீங்கன்னா, ஆ கூடுதலான ஆண்டுகள்ல பார்த்தீங்கன்னா, செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 250 எம்எல் குடிநீர் கூடுதலா கொண்டு வருவதற்கான பிளானிங் போயிட்டுருக்கு. அடுத்த ஆண்டுல சரிங்களா? அடுத்த ஆண்டு அல்லது இந்த ஆண்டுல பார்த்தீங்கன்னா, கூடுதலா ஒரு 250 எம்எல் குடிநீர் கூடுதலா கொண்டு வருவதற்கான பிளானிங் போயிட்டுருக்கு. ஸோ நெம்மேலியில் 150 எம்எல்டி கொள்ளளவு கடல் நீரை பார்த்தீங்கன்னா, குடிநீராக்கும் திட்டப்பணிகள் பார்த்தீங்கன்னா, இப்ப நிறைவேற்றப்பட்டிருக்கு. இந்த தண்ணீர் விநியோகத்த முதலமைச்சர் விரைவில் பார்த்தீங்கன்னா, தொடங்கி வைக்க இருக்கிறதா ஒரு தகவலும் குடுத்திருக்காங்க. அடுத்தபடியா 400 எம்எல்டி சரிங்களா? 400 எம்எல்டி கொள்ளளவு கொண்ட கடல் நீர குடிநீராக்கும் திட்டம் பணிகளும் பார்த்தீங்கன்னா, இப்ப வெகு சீக்கிரத்தில தொடங்கியிருக்கிறாங்க. ஸோ சென்னையில் 24 மணி நேரமும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்குவது தான் பார்த்தீங்கன்னா, எங்களுடைய முன் அ முன்னேற்பாடுகளா நாங்க பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம, இதுதான் எங்களுடைய முதல் குறிக்கோள் அப்படின்ற மாரி சொல்லி இந்த விஷயத்த முடிச்சிருக்கிறாரு. ஸோ இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.